ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழமி ரியாக்ஸ் சேனல். இன்னைக்கு வந்து நட்வோ கிளாசிக்கில் எபிசோட் 33 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். முடிச்சுட்டானா? கனவுல இருக்கானோ? கனவு மாதிரி. என்ன இது? நான் இப்ப எங்க இருக்கேன்? யார் இது? வேற அது புது கேரக்டரா இருக்கு. இது நான் தான். அதுவும் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அம்மா இறந்து போயிருக்கவே கூடாது. மனசாட்சியோட பேசுறான். நடந்திருக்கவே கூடாது. எல்லாரும் இறந்துட்டாங்க. என்ன அவங்கள பாதுகாக்கிற அளவுக்கு நான் பலசாலியா இல்ல. இப்பதான் ஃபேமிலி ஸ்டோரியே வருது இல்ல. இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அழிஞ்சு போச்சு. அரட்டமாய் தான் அப்ப இவனும். Battle formation. Inosi Kacho. சிங்கம் எழுந்துடுறா, உனக்காக தான்டா எத்தனை பேர் போறான்னு. Ino. இதெல்லாம் நீ பார்க்கணும்டா எழுந்து. சாஸ்கே முன்னாடி நீ பில்டப் காமிச்சு என்கிட்ட இருந்து அவளை பறிக்கலாம்னு நினைக்கிறேன்ல, அதனாலதான். இந்த லீஃப் வில்லேஜ் பாண்ட் இப்ப கூட பாரு. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சதுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்களாச்சே. என்ன இதுவும் கேட்காத. இது என்னோட ஐடியா தானே. இதை தவிர வேற என்ன பண்றது? பொண்ணுங்களை சண்டை போட விட்டுட்டு அமைதியா ஓரமா உட்கார சொல்றியா? பரவாயில்லையே. இதுல இழுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நம்ம ஒரு 3-man squad ஆச்சே. ஒருத்தருக்கு ஒண்ணுனாலும் வந்து நிக்கணும். ஆமா, நடக்க வேண்டியது நடக்கட்டும். இது டீம் ஒர்க்கா? இத சூசைடுல தான் சொல்லணும். என்ன பண்றீங்க? ஐயோ, ரொம்ப பயந்தா விளையாடுறானே. ஒரு சிங்கம் மாதிரி இருந்து சாகறதுக்கு பதிலா உயிரோட இருந்து ஆடு மாதிரி இருக்கலாம் குண்டா. அம்மா அந்த சீனிட்டாண்டா. என்ன சொன்ன? வருதுடா. மறுபடியும் இதே வார்த்தைய சொல்லு பாப்போம். முடிஞ்சப்பவே திரும்பி பார்க்காம ஓடிட்டு இருந்தா சொன்னேன். டேய் மாத்திரேன். பயப்படுறான். உருவம் பெருசு இல்ல, அதனால. ஓ, இவனுக்கு தடியானா கோவம் வந்துருமா? வாய கொடுத்து மாட்டிக்கிட்டான். அற்புதம். அவன் மொத்தமா பித்து பரவாயில்ல, வரால இப்போ. நல்லா இருந்தா கேட்டுட்டீங்க. இப்ப எங்க தூக்கம் போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் இவன் தொல்லை உங்களுக்கு இருக்காது. நீ நல்லது தாண்டா பண்ணிக்கிற. உனக்கு நீயே பண்ணிக்கினடா ஆப்பு. சாஸ்கே தான் எங்க டார்கெட். சாஸ்கே. இந்த அதிகமானே போகுது பாரு. உன் டீம்மேட்ஸ் கவுந்துட்டாங்க. நீ அவங்கள பாத்துக்கோ. ஓகே டீம் ஈனோ. நம்ம யாரு என்னன்னு காமிக்கலாம். கண்டிப்பா. Formation. ஈனோ. சிக்கா சார்ஜ். ஓகே, நீ ஆரம்பிச்சோ ஜெய். ஆரம்பிச்சுட்டா போச்சு. எக்ஸ்பான்ஷன் ஜூஸ். ஏ, ஒரு ரிலீஸ் ஸ்டைல் டை ஜூஸ். வந்த மாதிரி போகணும். ஏன்னா இவ்வளவு பவர் வச்சு ஏன்டா பயப்படுறீங்க நீங்களா? எனக்கு புரியலடா. இது பத்தாதுன்னு நினைக்கிறாங்க அந்த பவர்லாம். இருறா அவனை. ஐயோ, தடுக்கிறானே. ஐயோ, தோத்துடக்கூடாது. இல்ல, திணறான். வச்சிடறான், வச்சிடறான். ஐஸ்கிரீமை தாண்டி வந்துருச்சா? இது ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கே. சவுண்ட் வேவால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை சூப்பர் சோனிக் எதிர் மேல பயன்படுத்தினா பரவாயில்லடா, சாப்பிட்றதுக்கு ஒரு பிரயோஜனம் தான்டா. சாப்பிட்டது தப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ. இவன் வரான், இவன் வரான். மாஸ்க போட்டவன நான் பாத்துக்கிறேன். ஒரேடியா அவனை சுத்த விட்டுறேன். நிஞ்சா ஆர்ட் ஷேடோ பொசிஷன் ஜுட்சு.
என்ன நடக்குது? நானும் என் ஷேடோவும் விளையாடுறோம். என்ன பண்ணா? என்ன இது? எதனால நீ இப்படி அமைதி நின்னுட்டு இருக்க? ஓ, இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது ஏதோ பெராலிசிஸ் ஜூட்ஸுன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபன் பண்ணலாமே வச்சு. நான் பாத்துக்கிறேன். இவ்வளோ டெரரான வச்சு விளையாடுறான். பாடியை சரியா பாத்துக்கோ. கண்டிப்பா. நிஜான், மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜூட்ஸு. மெயின் கண்ட்ரோலா? இந்த எக்ஸாம்லேயும் இதே மாதிரி தான் பண்ணான். அதுக்கு அவன் டயர்ட் ஆயிட்டானே. பொறுத்தது போதும். அவளுக்கு என்னாச்சு? உங்க கதை முடிஞ்சது கண்ணுங்களா? எல்லாம் முடிஞ்சது. புரியுதா? அவ வந்து இவ உடம்புக்குள்ள வந்துடுறா போல. ஜீமாலோட கழுத்தை நுழைக்கணும். அந்த மாதிரி நடந்தா உங்களுக்கு பரவாயில்லையா? நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா ஸ்க்ரால போட்டுட்டு மரியாதையா ஓடிடுங்க. உங்க சக்கராசனை ஸ்கேன் பண்ண எல்லாம் பெரிய பெரிய பவராக வச்சுக்கிறாங்க இந்த டீம். எங்களை புரிஞ்சுக்கவே முடியல. என்னமோ சரியில்லை. ஹேய் சார்லி, என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓ, அங்கே அடிப்பட்டாலும் இவளுக்கு தான் ரத்தம் வருது. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. உங்க டீம்மேட்டையே அடிக்கிற அளவுக்கு மோசமானவங்களா? ஆமா, நாங்க உண்மையிலேயே மிருகம் தான். நாங்க இந்த கேம் உங்க ரூல்ஸ் படிலாம் விளையாட மாட்டோம். ஏன்னா நாங்க ஸ்க்ரோல்ஸ் தேடி இங்க வரல. இந்த டெஸ்டும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆமாம், இவனுக்கு உரைச்சி மரம் வளர்ச்சி. சாஸ்கே, இந்த மாதிரி நடந்து எனக்கு பிடிக்காது. அப்படியா? உன்னோட பெராலிசிஸ் ஜூட்ஸு கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும் போல இருக்கு. ஓ, பொசிஷன் ஜூட்ஸு சொல்றத கரெக்டா சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு. அப்புறம் உன்னோட டீம்மேட் அவளோட ஆன்மாவை இன்னொருத்தவங்களுக்குள்ள புகுத்துவா போல இருக்கு. திறமசாலி தான், ஆனா ஆபத்தும் கூட. கீனுக்கு இப்ப என்ன ஆச்சோ அதுதான் இவளுக்கும் நடக்க போகுது. ஒருவேளை கீன் செத்துட்டான்னா என்ன பண்ண போறீங்க? உங்க டீம்மேட்டையும் கொண்டுறீங்களா? எங்களை யாராவது மிரட்ட ட்ரை பண்ணாங்கன்னா அப்படிதான் பண்ணணும். அட்டா பாவீங்களா? இவனுக்கு இறக்கமே இல்லாத ஆள் போல. இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கல. நானும் நினைக்கல. உங்களால எங்களை தோக்கடிக்க அப்போ அவன் உடம்புக்குள்ளே வந்துடலாம்ல. வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் சின்ன பசங்க. அதுவும் எதுக்கும் உதவாத வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. பரவாயில்லையே, நல்லதா பேசுறீங்க. இது யாரா? ஆனா லீ டீம். உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எங்களை எதிர்த்து சண்டை போடுற தைரியமும் திறமையும் உங்ககிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். என்ன? இவனும் வெறப்பாவே தான் தெரியும். லீயோட டீம் எப்ப வருவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் தான் இன்னும் இருந்து கம்பெனி. லீ, சத்தப்பட்டது போதும். இந்த கெனின் பசங்க கரப்பாம்பூச்சி இவனு என்ன பண்றான்னு பாப்பா. தெரியல. வரவங்களால அடி வாங்கி மண்ணை தான் கவினுங்கிறாங்க. பேக் மாதிரி யூஸ் பண்ணிருப்பீங்க போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன். இவனுக்கும் கண்ணு தான் பவர் போல. அந்த கண்கள், அவன் நம்மள மேலோட்டமா பார்க்கல. அவன் நமக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கறான். ஆ? விளையாடுறதுல போதும். 10-10 முழு சத்திய காட்டு. என்ன ஆச்சு நிஜி? அந்த சாக்ரா. என்ன தம்பி, மேலே உட்காந்து பேசிட்டே இருக்க போறியா? கீழே வந்து களத்துல இறங்கி சண்டை போட மாட்டியா? எனக்கு என்னமோ நீங்க எல்லாரும் உங்க எல்லையை மீறி போயிட்டீங்கன்னு தான் தோணுது. இவனும் சாஸ்கே மேல எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிடுறான். அதிகமாயிட்டே போகுது. நான் பலவீனமா இருந்ததால எல்லாரும் இறந்துட்டாங்க. என்னால அவங்களை காப்பாற்ற முடியல. நான் மட்டும் பலசாலியா இருந்திருந்தா, எனக்கு மட்டும் நிறைய சக்தி இருந்திருந்தா, எதுவும் பண்ணாம அவங்க சாகட்டும்னு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பலிக்கு ஆடுகளை அனுப்புற மாதிரி எதுவும் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ மட்டும் பலசாலியா இருந்திருந்தா, உனக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தா,
அவனுக்குள்ள இருந்து அவனை நல்லா பிரெயின் வாஷ் பண்றான் அவன். சாஸ்கே தானா இல்லை உரைச்சி மாறுவான்னு தெரியலையே. கெட்டவனா மாறிட்டானோ? ஆமாப்பா ஏதோ ஆயிருக்கு. பா மிருகமா வந்திருக்கான். டீமன் எதனா ஆயிட்டானா? சாகுரா, இத உனக்கு செஞ்சது யாரு? யாருன்னு சொல்லு. அந்த குறிகள் அவன் உடம்பு முழுக்க இருக்கு. அவனாதான் இருக்கு, ஆனா பவர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு போல. ஆமா தெரியுது எல்லாம். கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த சக்தி என்னோட உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு சக்தி வாய்ந்தவன நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அவன் தான் எனக்கு சக்தியை கொடுத்துருக்கான். ஓ அவன் பவரை இறக்கி வச்சுட்டு போயிருக்கானா? நான் பழி வாங்க பிறந்தவன். என் வழியில போகணும்னா எனக்கு சக்தி தேவைப்படும். அதுக்கு என்ன வேணா பண்ண தயார். ஆனா அது கெட்ட சக்தியாச்சு. பரவாயில்ல. இப்பதான் எனக்கு புரியுது. அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற மார்க்க பத்தி பேசினது தெரியுது. இது எல்லாமே சபிக்கப்பட்ட மார்க். ஆனா அதுல இருந்து இவன் தப்பிச்சு வருவான்னு யாருமே நினைக்கல. தப்பிச்சதும் இல்லாம இப்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான். சாகுரா சொல்லு, இங்க இருக்கிறவங்கல்ல யார் உன்னை இப்படி பண்ணாங்க? அது நான் தான். பார்க்குற பார்வையே சரியில்லை. ஆமா ஆமா போயிடு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஷிகமாரு, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தான் புரியல. டேலண்ட் இருக்கானா? இன்னும் அதிகமாகுது. என்ன நடக்குதுங்க? இதனால எல்லாமே மாறிடுமே. அவன் சக்கரா ரொம்ப பெருசா இருக்கு. உன்னை விட சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதை எதிர்த்து எங்களால போராட முடியாது. டோசோ, என்னாச்சு? அவன் மறைச்சதும் நீ பயந்துட்டியா? வேண்டாம் சாக்கு, உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ பாரு, ஒரடி அந்த கூட்டத்தை நான் எப்படி ஓடவிட போறேன்னு. சூப்பர் சானிக் ஸ்லைசிங் பிளேட். எல்லாருக்குமே அடிபட்டுட்டான். ஆளே காணும். எல்லாம் முடிஞ்சது. அவங்க இல்லவே இல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பின்னாடி நிக்கிறான். சாக்கு, இவ்வளவு வேகமா அவனோட டீம்மேட்ஸ் 2 பேரையும் கண்ணி நிக்கிற நேரத்துல காப்பாத்திருக்கான்னா பாரு. ஓ 2 பேர் தூக்கிட்டு பின்னாடி வந்திருக்கான். இது நடக்காது. இப்போ பாரு, அந்த நெருப்புக்குள்ள ஷூரிகன் இருக்கு. ஓ சாக்கு, குடிச்சுக்கோ. யாருக்குமே ஸ்பீடு இல்லை, இப்போ இன்னும் ஸ்பீடு கூடி இருக்கு. சக்ரா, இப்ப அது மொத்தமா மாறிடுச்சு. அது பயங்கரமா இருக்கு. தீய சக்தியா இருக்கு. எனக்கு என்னமோ இது சாஸ்கே மாதிரி தெரியல. உன்னோட இந்த 2 கைகள் வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். பெருமைப்படுறேன்னு தெரியுது. சாஸ்கே இப்படி பண்ண மாட்டானே. ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
உடச்சிட்டான். கையை உடச்சி போட்டாயா? சாஸ்கே இப்படி பண்ணவே மாட்டான். இது அவனே இல்லை. நீ மட்டும்தான் நினைக்கிறேன். உன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்ததை விட உன் வாழ்க்கை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாற போகுது. அது யாருன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா சாஸ்கே கிடையாது. உடச்சி மாறுவான். இது பண்ணாத. கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நார்மல் சாஸ்கிட்டே வேலைக்கு ஆகாது. இவனை போய் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரில. நரோட்டோ இன்னும் எழுந்துக்காம இருக்காங்க. ஆவராயா? அந்த மார்க்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ பரவாயில்ல. பிரச்சனை இல்ல. சாக்குரா பேச்செல்லாம் கேட்குறேன். நீ பலசாலிதான் சாஸ்கே, ரொம்ப பலசாலி. இப்போ நீ இருக்கிற நிலைமையில உன்னை எங்களால தோக்கடிக்க முடியாது. நாம இப்போ ஒரு டீல் வச்சுக்கலாமா? உனக்கு இந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்றேன், நீ எங்களை விட்டுடு. அவனை பார்த்து பயப்படுறாங்க. என்ன 2 பேர் கையை வச்சு போட்டாங்க. மனசுக்கிட்டோம்னு தெரியுது. ஆனா நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு இது போதும். ஆனா அடுத்த தடவை நாம சந்திக்கும் போது சண்டை இருந்ததுன்னா நாங்க ஓடவும் மாட்டோம், ஒளியவும் மாட்டோம். பயந்து போயிட்டு வீரவாசம். இந்த உரோச்சி மாறு யாருன்னு சொல்லிட்டு போ. அவன் சாஸ்கேவை என்ன பண்ணிருக்கான்? ஏன் சாஸ்கேவை தேர்ந்தெடுத்தான்? அது எனக்கு தெரியாது. சாஸ்கேவை நாங்க டார்கெட் பண்ணணும்னு மட்டும்தான் சொன்னான். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அவ்வளோ சக்திகளை நிரப்பின ஒருத்தனை தாக்கிறதுக்கு எதுக்கு எங்களை அனுப்பி வச்சான்னு இன்னும் எனக்கு புரியல. அந்த சபிக்கப்பட்ட மார்க்ல இருந்து அவன் எப்படி தப்பிச்சான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரியாத விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. இனிமேல் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நீ லீய பாத்துக்கோ, நாங்க அந்த பையனை பாத்துக்கிறோம். அது ஒன்னும் சாதாரண சக்கரா கிடையாது. உச்சிஹா இன்னும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. சாக்குரா ஆபத்துல இருக்கா. நான் அவளை காப்பாத்தணும். சாக்குரா உள்ள பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இவன் எட்டி மிதிச்சதை தெரிவிப்பான் போல. சரியான பைத்தியக்காரன். நான் வேணும்னா அதை பண்ணலாமா? நான் என்னன்னு எனக்கு தெரியல. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில. இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க. ஆனால் வந்து சாஸ்கே இப்படி ஆவான்றது எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி மிருக மாதிரி ஆயிட்டா. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு உரோச்சிமாரு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, பவர் வந்து இவனுக்குள்ளே கொடுத்துட்டு போயிருக்கான். கொடுத்துட்டு அவனுமே வந்து ஆள் செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கான் அந்த பவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அவனை போய் அடி, அப்போ தான் அவனுக்கு அந்த பவர் என்னன்றது தெரியும் அப்படின்றதுக்காகவே அவனே ஆள் செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். அது இப்போ தான் புரியுது. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்போ இவன் உடம்ப வச்சு தான் ஏதோ பண்ண போகிறான் போல இருக்குது. இவனை வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணி நான்
கொடுத்த சக்தி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஆனால் நான் கூட சாஸ்திரிக்கு அப்படி எழுந்ததும் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருப்பான், யாருமே அவனுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் இருப்பான் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லாரையும் தெரியுது, ஆனால் அது எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணான், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல். இல்லை பாதிப்பு இல்லாமையா ஒருத்தன் கையை உடச்சிட்டாங்க. அது ஆப்போசிட் டீம் தானே, சொந்த டீம் பண்ணல, அவங்களுக்கு சேர்ந்து ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சேன். அதான் சுயநினைவோட தான் இருக்கான். பட் அந்த கோவம் வந்து அவனை ஆட்கொள்ளுதுன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கோவப்படுறானோ அந்த அளவுக்கு அந்த பவர் ஏறிட்டே போகுது. ஏன்னா வந்து யார் அடிச்சதுன்னு கேட்டு அவன் அதுதான் ஃபுல்லாக அது பரவிச்சு. ஸோ கோவப்படுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் அவனுக்கு வந்துடுது போல். பட் ஆனால் அவனுடைய சுயநினைவோடு தான் இருக்கான், பட் அவனா இல்லை. அப்படி ஃபைட் போடுறப்போ அவனுக்குன்னு ஒரு இது இருக்கும், அது இல்லை, அப்படியே அழிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு அது போகுது. ஆனால் இந்த லீஃப் வில்லேஜ் ஆனால் வேறு லெவலுங்க. ஏன்னா வந்து ஒரு டீம் ஹெல்ப்னாலும் அது பார்க்காம இப்போ நம்ம வின் பண்ணோம் அது பண்ணோன்ட்டு அந்த சுயநினைவு போகாமல் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. லீவ் வந்து சாக்குராக்காகனா இப்போ அவனுக்காக அந்த டீம் வந்துச்சு, சாக்குராக்காக இந்த டீம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு டேலண்ட்டில் நல்லா பண்ணாங்க. என்ன சொல்கிறது, கோஆர்டினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க, அது வேற லெவல். ஆனால் இவ்வளோ நேரம் மிரட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு சாசிக்க பார்த்துட்டு பயந்துட்டு போகிறாங்க. அது ஒரு மாதிரி காமெடியாக தான் இருந்தது. ஆமாம், போகிறப்ப இல்லை டைலாக் வேற பயந்து ஓடுறது. ஆனால் நான் பயந்து பண்ணேன், எனக்கு நெக்ஸ்ட் டைம் பயந்து வரும். அதை இப்போ பயந்து ஓடுறேன். சாக்குராட்டெல்லாம் எவ்வளோ டைலாக் பேசுகிறேன், எப்படி பயமுறுத்துனாங்க, இப்போ அப்படியே அடங்கிட்டு போயிட்டாங்க. அதான் பவர் இல்லாதவங்கள்ட்ட எகுறது, பம்பிட்டு ஓடிடுறது. ஏன்னா அவங்களுமே உரச்சிமாரோட ஆளுங்க தானே, ஸோ தெரியும் உரச்சிமாரவே கொடுத்துட்டு போயிருக்க அந்த பவர்லாம் எப்படி டேஞ்சர் தான் அப்படின்ட்டு ஒரு நம்ம ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, அவனே குழப்பத்தில் தான் போனான். இவனுக்கு பவரை கொடுத்துட்டு என்னையும் ஏன் உன்னை அடிக்கிறதுக்கு அமிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியலன்ட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவனுக்குன்னு எதுவும் வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாரையும் எலிப்பொறி மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இது எங்கே போய் முடிய போதோ தெரில, பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.